ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் எல்லா உண்மையும் நம்ம தாத்தா சொல்கிறாரு. இன்றைக்காச்சும் போலியான முகத்தையும் பொய்யான வார்த்தைகளையும் விடாமல் எல்லாம் நடந்த உண்மையும் விஜய்கிட்ட சொல்கிறாரு. டாக்டர் சொன்னது, மாத்தனது, தாத்தா பாட்டி சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்ட விஜய், பாட்டி தான் சரி இப்படி முடிவு எடுத்தாங்க, நீங்கள் நானும் காவேரியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், நீங்கள் ஏன் தாத்தா என்கிட்ட பொய் சொன்னீங்க, இத்தனை வருஷமாக மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த விரல் நீட்டி பேசுகிறாரு பாரு. ச்சே, நீங்களுமான்ற வார்த்தை தாத்தாவுக்கு உண்மையிலேயே ஒரு இந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தாத்தா கேரக்டரை கொண்டாந்தாங்க. இந்த இடத்துல அன்பு சித்தப்பா சொல்கிறாரு, 5 வருஷமாக பசுபதி பிரச்சனை இல்லாமல் காவேரி குடும்பத்தை விட்டு நீங்கள் தான் சந்தோஷமாக இருந்தேன், உனக்கும் பாப்பாவுக்கும் பாதிப்பு, அதையும் அவர் காது கொடுத்து கேட்கல. சித்தி சொல்கிறாங்க, குழந்தைன்னு சொல்கிறியே, அந்த குழந்தை பிறந்ததே காவேரிக்கு ஞாபகம் இல்லை, அவளுக்கு இந்த நிலைமையால தான் உன்னை பிரித்து கூட்டிக்கின்னு வந்தேன்னு சொல்லிட்டு குழந்த பிறந்தது எந்த பொண்ணுக்கும் ஞாபகம் இல்லாமல் போகாது. ஆனால் அந்த அளவுக்கு கதையை கொண்டு வந்தது வருத்தம் தான். குழந்த பிறந்த ஒரு பீடிங் ஏதோ பிரச்சனை இருக்குது குழந்த பிறந்தவங்களுக்கு. இந்த இடத்துல குழந்த பிறந்த ஞாபகமே இல்லைன்னு அந்த சித்தி சொல்கிறாங்க. எல்லாரையுமே கேட்குறாரு, எனக்கு நல்லதை செய்கிறேன்னு நான் யாரு கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேனோ என் பொண்டாட்டியே என்கிட்ட இருந்து எனக்கு தெரியாமல் பிரிச்சுட்டிங்களான்னு சொல்லிட்டு அத்தனை பேர்கிட்டே கொஸ்டின் கேட்குறாரு. இன்னமும் டீப்பாக கொண்டுக்கணும் வந்திருக்கலாம் விஜய் இந்த சீனை. அந்த என்ன தான் சரி, என்னை விடுங்க, என் குழந்தைக்கும் ஒரு அம்மா இல்லாத எத்தனை இடத்துல என் குழந்த அம்மாவை பார்க்கணும் அடம் பிடிச்சிருப்பா, அந்த இடத்துலையும் சொல்லாமல் விட்டுட்டிங்களே தாத்தா, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு விரல் நீட்டி காட்டுறாரு. அதுவே போதும் அந்த தாத்தாவோட பொய் முகத்துக்கு. உண்மையிலேயே ஒரு பேரன், அன்பு வச்சிருக்கிற பேரன் விரல் நீட்டி நீங்கள் தான் என் வாழ்க்கையை கெடுத்துங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம விஜய் வராரு, ஸ்கூலாண்ட நின்று வெயிட் பண்ணுறாரு. அந்த இடத்துல காவேரி மீட் பண்ணுறாரு. அதிர்ச்சியாக தான் ஆகுறாரு. அந்த அதிர்ச்சி வெண்ணிலாவுக்கு சந்திக்கும் போது இருந்தது முடி காவேரி சந்திக்கும் போது அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா லவ்வருக்கே அப்படி கொடுக்கும்போது இன்றைக்கி பொண்டாட்டிக்காக எப்படி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஷாக்காக தான் பார்க்குறாரு. அடுத்ததாக என்ன நடக்க போகுது, காவேரி கிட்ட என்ன பேச போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்கல. சாரதா மேலே பழியை போட்டுட்டு அந்த குடும்பம் தான் பிரிஞ்சு போயிடுது, குழந்தை கொடுத்துட்டுன்னு சொல்லாத இன்றைக்கி எபிசோடில் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு அழறது பெரிய விஷயந்தான். இந்த தாத்தா அவரோட குற்ற உணர்வு இன்றைக்காச்சும் நீங்கிச்சு, அதுவே பெரிய விஷயந்தான். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.